போவது கிடையாது. கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பது கிடையாது. ஆதலால் நீ விட்டு கொடு என்று வைத்தார்கள். ஆதிசேடன் என்ன செய்தான்? 1000 தலையில் ஒரு தலையை அசைத்தான். தன்னுடைய உடலை சற்று தளர்த்தினான். வாயுதேவன் காற்றை வேகமாக வீசினான். அம்மலை புரண்டது. 3 சுக்கலானது. அதிலே நுனி சிகரம். நுனி சிகரம் என்றால் என்ன? உச்சி சிகரம். அந்த காற்றிலே அந்த சிகரம் நுனி சிகரம் தென்கடலிலே போய் விழுந்தது. தென்கடல் 3 சுக்கலாகி தென்கடலிலே விழுந்தது. 2வது சிகரம் ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே விழுந்தது. 3வது சிகரம் திருப்பதி என்று சொல்லக்கூடிய இடத்திலே விழுந்தது. தென்கடலிலே விழுந்தது. நாளுக்கு நாள் அது ஒரு தீவாக மாறியது. அந்த நேரத்திலே என்னுடைய தாயின் தந்தை, என் தாயின் சிறிய தந்தை, என் தாயின் பெரிய தந்தை மூவரும் அங்கு சென்றார்கள். அந்த தீவை சதி செய்தார்கள். அது தென்கடலிலே இருந்ததால் அந்த தீவுக்கு தென்னிலங்கை 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 என்று பெயர் சூட்டி அதற்கு கும்பாபிஷேகம் செய்து 3 ஒரு பாகமானது அல்லவா, அதனால் ஸ்ரீலங்கை 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 என்று பெயர் சூட்டி சிறப்போடு ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பெயர் என்ன தெரியுமா? என் தாயின் தந்தை பெயர் மாலி, என் தாயின் பெரிய தந்தை பேர் சுமாலி, சுமாலி சிறிய தந்தையின் பேர் மாலிவான், மாலிவான். இவர்கள் மூவரும் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அரக்கர் ஆயிற்று. ஆணவம் தலைக்கேறியது. தேவர்கள் எல்லோரையும் பிடித்து அடி 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 என்று அடித்தார்கள். தேவர்கள் எல்லோரும் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டார்கள். மகாவிஷ்ணு ஓடி வந்து மூவரையும் ஒரே உதையாக உதைத்தார். மூவரும் பாதாள உலகத்திலே போய் விழுந்தார்கள். மீண்டும் அந்த நாடு பாழடைந்தது. அதன் பிறகு என்னுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய குருவரனுக்கு சென்று இது நம்முடைய சிறிய தாயின் தாய்மாராக என்று மறுபடியும் அதற்கு கும்பாபிஷேகம் செய்து தென்னிலங்கை சிறப்போடு அவன் ஆட்சி வந்து கொண்டிருக்கிறவன் வைத்தார்கள். விடமாட்டேன், இப்பொழுது நாட்டை கைப்பற்றுவேன் என்று வைத்தார்கள். என் தாய் உரைத்தார், மகனே நீ சென்று வரம் பெற்றுக் கொண்டு வந்தால் தான் நாட்டை கைப்பற்ற முடியும் என்றார். பிறகு சென்றேன், ஈசனை கண்டேன். 10 சிரத்தில் ஒரு சிரத்தை முடித்தேன். 20 கரத்தில் ஒரு கரத்தை உடைத்தேன். தன் நரம்பில் ஒன்று இழுத்தேன். வீணையாக பாவித்தேன். சங்கராபரணம் என்று சொல்லக்கூடிய ராகத்தை பாடி அந்த சங்கரனை ஏரில் கண்டேன். கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்தார். பெற்றுக் கொண்டு வந்து மரியாதையாக நாட்டை வாங்கி கொண்டு என்னுடைய தந்தையிடம் கேட்டேன். என்னுடைய தந்தையும் நாட்டை வாங்கி கொடுத்தார். நாட்டை மட்டும் வாங்கி கொடுக்கவில்லை, என்னுடைய அண்ணன் பிரம்மதேவனத்திலே வரம் பெற்றானே, அப்பொழுது புஷ்பக விமானமும் சந்திரகாந்தம் என்று சொல்லக்கூடிய வாளையும் பெற்றுக் கொண்டு வந்தார். அது 2ஐயும் வாங்கி கொடுத்தார். அந்த புஷ்ப விமானத்தின் மகிழ்வு என்ன தெரியுமா? 4 பேர் அமர்ந்தால் அதற்கு தக்கவாறு இருக்கும். 40 பேர் அமர்ந்தால் அதற்கு தக்கவாறு விரிவடையும். விரிந்து சுருங்கக்கூடிய அந்த பல்லக்கை வாங்கி கொடுத்தார். அந்த விமானத்தை வைத்துக் கொண்டு சிறப்போடு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் இன்று என்ன நாள் தெரியுமா? குறை தீர்க்கும் நாள். நம்முடைய சபா மண்டபம் பார்த்தாயா? திருச்சோடி கிடக்கிறது. நீ உடனே சென்று நம்முடைய சொந்த பந்துக்கள் அனைவரும் நான் அழைத்ததாக அழைத்து